மல்லி சீரியல்ல மல்லி மனசு நொந்து போய் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கடவுளே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? என் மனசிருந்து நான் யாருக்கு எந்த ஒரு தப்பும் கெடுதலும் பண்ணுனதே இல்லையே. என் சக்திக்கு மீறி எல்லாம் நல்லது தானே செஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படிப்பட்ட என்னைய ஏன் இப்படி வதைக்கிற? எவ்வளவு கஷ்டமானாலும் தாங்கிக்குவான்னு நினைச்சுதா எனக்கு சோதனை மேல சோதனை, கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுக்குறியா? ரஞ்சனி ராஜினால மனசு வலியோட வீட்டு விட்டு வெளியில வந்த மல்லி, அந்த பீடிகை ஒளிஞ்சா தானே மல்லி வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இதுல விஜய் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. வெண்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டா. விஜயோட மனசு கொஞ்சமாவது மல்லி பக்கம் திரும்புமான்னு பார்த்தா குத்தலும் கொத்துமா விட்டுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்குற கைக்கே வலிக்குதுன்னா அப்ப கொடுக்குற கைக்கும் கொடுக்குமல்ல. எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவங்களை எல்லாம் இப்படித்தான் நீ வறுத்து எடுப்பியா? கடவுள்னா கெட்டதை செய்யறவங்கள அழிப்பாங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். ரெண்டு பிசாசுங்க கெட்டதே செஞ்சுட்டு இருக்கு, ஆனா அது நல்லா இருக்கு. இது என்ன ஒரு அநியாயமா இருக்கு? எனக்கு எதுவுமே புரியல. இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, நீ தான் துணைன்னு வந்து கோந்திருக்கேன்னு வள்ளி அழுகுறாங்க. நான் எப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படித்தான் இப்படி வாழறதுன்னு தெரியல. சின்ன சின்ன சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்து போனாலும் வாழ்க்கை போற கண்ணீரும் கம்பளையுமா இருன்னு நீ எனக்கு எழுதி வச்சிட்டியா? இதுக்கப்புறமும் நான் அசிங்கத்தையும் அவமானத்தையும் பட நான் தயாரா இல்லை. இனிமே அந்த வீட்டுக்கு நான் போகல. இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறத விட என் உசுறு போயிட்டா கூட நல்லது. நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். நான் சாகணும், அதுக்கு நீயே என்ன சாகடிச்சிரு, எனக்கு சாகும் வர வேணும்னு வேண்டிக்கிட்டு அழுகுறாங்க. அழுத மல்லி அதே இடத்துல மனசு விட்டு கோந்துட்டாங்க. அழுதுகிட்டே வந்திருக்காங்க. சொன்னதையெல்லாம் நினைச்சு நினைச்சு கதறி குமரி அழுகுறாங்க மல்லி. உன் மேல கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா எப்ப இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தியோ அப்பவே உன் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. இனிமேலும் நான் உன்னைய நம்ப தயாரில்ல. முதல்ல மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன விஜய் வெளியே முடுக்குனதை நினைச்சு பாக்குறாங்க மல்லி. வெண்பா மல்லி வீட்டை விட்டு வெளியே போனது நல்லதுக்கா கெட்டதுக்கா? ஆனா வெண்பா நல்ல மல்லியை மறக்க முடியாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. வெண்பா, இவ்வளவு நாளா உனக்காகத்தான் இருந்தா. ஆனா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சண்டாளிகனால இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. உன் மேல கோவமெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இந்த அம்மா இனிமே உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். சரி, நான் வரேன்ட்டு போறாங்க. எடுத்த முடிவு சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? ஆனா அப்பா தான் அம்மாவை புரிஞ்சுக்காம இருக்காங்களே. எப்படி பார்த்தாலும் இந்த ராட்சசிய சொல்றது தானே அப்பா கேக்குறாரு. சரி, பாவம் மல்லிகம்மா கொஞ்ச நாளாவது வெளியில எங்கேயாவது நிம்மதியா தங்கிட்டு வரட்டும்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க வெண்பா. விஜய் மாடியில இருந்து கீழே வர்றாங்க. வெண்பா சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு ராஜி வந்ததும் பாக்குறாங்க. அடடா, நம்ம விஜய் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ரஞ்சனி கிட்ட போய் குச்சு குச்சுன்னு பேசுறாங்க. இங்க பாரு ரஞ்சி, விஜய் மாடியில இருந்து வந்துட்டு இருக்கான். வந்ததும் இந்த வாண்டு கிட்ட சாப்பிட்டியா இல்லையான்னு எல்லாம் விசாரிப்பான். அவன் பாக்குற மாதிரி இவகிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா நடந்துக்கொடி, கொஞ்ச நேரம் தானே நடி நடிங்கிறாங்க ராஜி. வெண்பா குட்டி, ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு அப்படின்னு ரஞ்சனி அப்படியே கொஞ்சி கஞ்சியில உழுகுறாங்க. வெண்பா எதுவும் பேசாம விஜய் வந்ததும் ராஜி அவங்க நடிப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாத்தியா, வெண்பா சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ரஞ்சனி காலில் விழாத குறைய கெஞ்சி கூப்பிட்டு இருக்கா. அரை மணி நேரமா கூப்பிட்டு இருக்கா. ஆனா உன் பொண்ணு அசஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறா பாரு விஜய். உனக்கு வேணும்னா சித்தி சாப்பாடு போட்டு இங்கேயே எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுமான்னு கேக்குறாங்க ரஞ்சனி. அடடா, என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இந்தா கொஞ்சம் கொஞ்சதே இந்தம்மா அப்படியே முகத்தில் அடிச்ச மாதிரி வெண்பா பேசுறாங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பசிச்சா நானே போய் போட்டு சாப்பிட்டுக்குவேன். என் மேல யாரும் இந்த கரிசனமெல்லாம் காட்ட வேண்டாங்கிறாங்க. ஏன் வெண்பா இப்படி எல்லாம் பேசுற? எதுவா இருந்தாலும் சித்தி கிட்ட கேளு, இல்லைன்னா அத்தை கிட்ட கேளு. இப்படி சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. சாப்பிட்டீங்கல்ல, போய் தூங்குங்க. வெண்பா, ஏன் இப்படி அடம்பிடிச்சிட்டு இருக்க? வா போய் சாப்பிடலான்னு விஜய் கூப்பிடுறாங்க. வேண்டாடாடா, எனக்கு பசித்தா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் தூங்க. பாத்தியா விஜய் ஊமினாடியே எப்படி பேசுறான்னு? அப்ப இருந்து நாங்க கூப்பிட கூப்பிட இப்படித்தான் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கிறேன். ரஞ்சனி கூட சாப்பிட வர சொல்லி எப்படி எல்லாம் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறா தெரியுமா? ஆனா உன் பொண்ணு மசிய மாட்டேங்கிறாளே. விடுங்க ராஜிமா, வெண்பா கொஞ்சம் வருத்தத்துல இருக்கா, போக போக சரியாயிடும். ஏன் வெண்பா குட்டி அப்படின்னு செல்லமா கொஞ்சறாங்க ரஞ்சனி. வெண்பா, ஒருவேளை மல்லியம்மா போயிட்டான்னு அப்செட்ல இருக்கியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க வெண்பா. இது ஒண்ணு இல்லையா? அப்போ மல்லி வெளியில போனது உனக்கு வருத்தமா இல்லையா? அப்போ மகிழ்ச்சியாவா இருக்கேன்னு கேட்கும்போது அவ என்ன சின்ன குழந்தையா? யார் யார் எப்படிங்கிறது அவளுக்கு வெண்பாளுக்கு தெரியாதானே? அந்த மல்லிக்கு அவ ஈகோ தான் பெருசா போச்சு. குழந்தை ஒண்ணு அவளுக்கு பெருசு இல்லையே. குழந்தை மேலையும் குடும்பத்து மேலையும் அக்கறை இருந்தா கைக்கு காலில் விழுந்தாவது இங்கேயே கிடந்திருக்க மாட்டாளா? இந்த புள்ளதான் மல்லி மல்லின்னு உசுர விட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த மல்லி இந்த வெண்பாவை மனுஷிய கூட மதிக்கல பாருங்கிறாங்க ராஜி. விடுங்க ராஜிமா, நீங்க என்னதான் மல்லியை பத்தி சொன்னாலும் வெண்பா அதை ஏத்துக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வெண்பாவோட மனசை அந்த மல்லி மயக்க வச்சிருக்கா. மல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலேன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. திரும்ப திரும்ப நீங்க அதையே பேசி இவ்வளவு ஞாபகப்படுத்தாதீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்னு வெண்பா சொன்னதும் அந்த பக்கம் விஜய்க்கு கூட தூக்கி வாரி போடுது. என்னது, மல்லி மேல அவ்வளவு பாசமா இருந்தவ இப்படி வெறுப்பா பேசுறா? என்ன காரணம்? மல்லிமா வீட்டை விட்டு வெளியே போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான்ங்கிறாங்க. வெண்பா, ஏன் இப்படி சொல்றீன்னு கேக்குறாங்க ரஞ்சிதா. ஆமாமா, மல்லி வீட்டை விட்டு வெளியே போனா தான் குடும்ப விலங்குன்னு அந்த யதார்த்தம் வெண்பாவுக்கு புரிஞ்சிருச்சோ என்னவோ. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க பண்ணுன டார்ச்சர் தாங்க முடியாம தான் என் மல்லிகம்மா இங்க இருந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு பேசினாலும் எல்லாத்தையும் எங்க மல்லிகம்மா தாங்கிட்டாங்க. அது எல்லாமே எனக்காக மல்லிகம்மா பொறுமையா அவ்வளவும் தாங்கிட்டாங்க.
இருந்தாங்கங்கிறது எனக்கே நல்லா தெரியும். உங்கனால டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எப்படியோ மல்லியம்மா வெளியில எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இங்க பாரு வெண்பா, இப்படி எல்லாம் பேசாத. மல்லி பாதியில வந்தவ பாதியிலேயே போயிட்டா. அதுக்காக நீ இங்க இருக்கிறவங்களை எல்லாம் குறை சொல்லாதீங்கிறாங்க. அந்த மல்லி வரதுக்கு முன்னாடி நீயும் நானும் தானே இங்க இருந்தோம். நானும் நீயும் தானே ஒன்னா சாப்பிடுவோம். போனவளையே நினைச்சுக்கிட்டு நீயும் சாப்பிடாம இந்த டாடாவையும் பத்னி போட போறியா? ஓஹோ, அப்படின்னா இப்பதான் உங்களுக்கு அக்கறையும் பாசமும் பொண்ணு மேல வந்திருக்கா? இதுவே மல்லியம்மா மேல காட்டியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த குடும்பத்துக்காகவே வந்த மல்லியம்மாவை புரிஞ்சுக்காம இப்ப வந்து நியாயம் பேசுறீங்களா? சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா போய் அவங்களே போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெண்பா டாடா சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு போய் பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போட்டு சாப்பிட்டுக்குவேன். ரஞ்சனி வெண்பாவுக்கு ரொம்ப அக்கறையா பரிமாற போறாங்க. அப்பங்க அதுவும் வேண்டான்னு ஒதுக்குறாங்க வெண்பா. சரி சரி தண்ணி எடுத்து வையின்னு ராஜி சொல்லவும் தண்ணி எடுத்து வைக்க போகும்போது வேண்டாம் அப்படின்னு சத்தமா வெண்பா சவுண்ட் கொடுக்குறாங்க. வெண்பா சாப்பிட்டு முடிச்சதும் தான் போய் தனியா தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க விஜய். வெண்பா என் மேல உனக்கு பாசமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோட பாக்குறாங்க. வெண்பா இங்க நல்லா அசந்து தூங்குறாங்க. இந்த பக்கமா கோயில உட்காந்துருக்கிற மல்லி சாமியை பாக்குறாங்க. அணைய போற நேரத்துல ஓடி கை கூட்டி அணையாம பாத்துக்கிறாங்க. இவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் என் வாழ்க்கை மட்டும் இருட்டா போச்சே கடவுளே. நான் சின்ன பிள்ளையில இருந்து எந்த சந்தோஷத்தையுமே நான் அனுபவிக்கல. ஆள் மனசுல நான் சந்தோஷமா இருந்தேங்கிறது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நானே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டேனே தவிர என் மனசுல எந்த நாளும் நிம்மதியும் சந்தோஷம் கிடையாது. இவ்வளவு நாளா எல்லாத்தையும் சலிச்சிட்டு இருந்ததே அந்த வெண்பாவுக்காக தான். இப்ப அவ என்ன சாப்பிட்டுருப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கா ஒன்னும் தெரியல. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவளும் இப்ப என்ன தேடுவாதான். ஆனா என்ன செய்யறது? அன்புக்கு அர்த்தமே இல்லைங்கிறது எனக்கு புரியுது. வெண்பா என்ன செய்வாளோன்னு என் மனசெல்லாம் வலிக்கு. அவ வாழ்க்கையும் இருட்டா தான் இருக்கும். வேண்டாம் சாமி வேண்டாம், இனிமே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டான்னு திரும்புறாங்க. மனசு வலிக்க மல்லி அப்படியே கோயில உட்காந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விஜய் வீட்டுல பெரிய இடி இடிக்குது. 1 மணி நேரம் ஒரு சிட்டிங் கோந்தோம்னா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாரு. வாரம் பூரா அப்படியே ஒர்க் அது இதுன்னு நீ டென்ஷனாவே சுத்திட்டு இருக்க விஜய். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடுன்னு குழப்பத்தோட இருக்காங்க விஜய். விஜய் அவளே வேண்டான்னு போனதுக்கு அப்புறமா நாம ஏன் இப்ப கவலைப்படணும்? மாமா நீங்க எப்ப பார்த்தாலும் பிரஷராவே இருக்கீங்கல்ல, அதை பார்த்துட்டு தான் ராஜிமா மனக்கவலையோட உங்ககிட்ட சொல்றாங்கங்கிறாங்க ரஞ்சனி. அக்கா இப்பதான் மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். திரும்பவும் அதை பத்தி பேசி டென்ஷன் ஆக வேண்டாமான்னு நான் பாக்குறேன். இனிமே என் கவனம் பூரா பிசினஸ் தான் நான் கவனிக்க போறேங்கிறாங்க. அப்பா ஆட எப்படியோ மல்லியை மறந்துட்டு நீ தொழிலை பார்த்தீங்கன்னா போதுங்கிற மாதிரி பெருமூச்சு விடுறாங்க. இன்னும் காலிங் பெல் அடிக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு விஜய் வெளியில வந்து பாக்குறாங்க. நீங்க தான் விஜயான்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான்ங்கிறாங்க. வெண்பாவோட கஸ்டடி விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸரா வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. இது அப்ரூவ்ட் லெட்டர், பிரிச்சு படிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. விஜய் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கேக்குறாங்க, ஆமா உங்க ஒய்ஃபு குழந்தை எல்லாரும் வீட்டுல இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆமாமா வீட்டுல தான் இருக்காங்கன்னு வாய் கூசாம போய் பேசுறாங்க விஜய். ஐயோ ராஜிமா என்னது இப்படி ஒரு பூகமா கிளம்பி வந்திருக்கே, எப்படி சமாளிக்கிறது? சரி சரி விடு, ஏதாவது ஒன்று சமாளிச்சுக்கலாங்கிறாங்க ராஜி. மேடம் உள்ள வந்ததுமே ராஜியும் ரஞ்சனியும் அறிமுகப்படுத்துறாங்க விஜய். வெண்பாவோட கஸ்டடி கேஸ் லாஸ்ட் கேரியர் வந்தாச்சு இல்லையா? இவ்வளவு நாளா இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கிறாங்க. ஆமா மேடம் நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க விஜய். அவங்க தரப்புல இருந்து யாருமே வெண்பா பார்க்க வரல. அவ்வளவுதான் அவங்களுக்கு வெண்பா மேல பாசமேனு ராஜி பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரஞ்சனி சொல்றாங்க அவங்களுக்கு என்ன வெண்பாவா வேணும்? மாமா பேர்ல இருக்கிற சொத்துக்கு தானே அவங்க ஆசைப்படுறாங்க. மேடம் அதை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். நான் பேச வந்த விஷயமே வேற. கஸ்டடியில இருக்கிறவங்க பத்தி தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆமா உங்க வக்கீல இதை பத்தியெல்லாம் எதுவுமே சொல்லலையான்னு கேக்குறாங்க. மேடம் எதுவும் அவங்க சொல்லலையேன்னு விஜய் சொன்னதும் இதுக்கு தான் அந்த வக்கீல அப்ப பிடிச்சு மாத்துன்னு நான் சொன்னேன், நீ தான் கேட்கலைங்கிறாங்க ராஜி. அவரு பணத்துக்கு தான் ஆசைப்படுறாரு, எதுவுமே சரியா பண்றது இல்லைன்னு ராஜி சொல்லுவோம். மேடம் உங்க வக்கீல் எல்லாமே சரியா தான் ப்ராசஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி இது சர்ப்ரைஸ் விசிட் தான். குழந்தை இந்த வீட்டுல எப்படி பாதுகாப்பா இருக்கா, உங்களோட செகண்ட் ஒய்ஃப் உங்க குழந்தைய எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நான் விசாரிச்ச வரைக்கும் உங்க செகண்ட் ஒய்ஃப் குழந்தைய நல்லா பாத்துக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல விதமா தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாங்க நிறைய பேர்த்த விசாரிச்சிருக்கோம். சில பேரு குழந்தை அவங்களோடது இல்லையான்னு கூட எங்ககிட்டயே ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மல்லி குழந்தைய அவ்வளவு நல்லா பாத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குழந்தை வெண்பா மல்லி கூட அவ்வளவு அட்டாச்சா இருந்திருக்காங்க. பெருசா ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. பேச்சு வாக்குல ராஜி ஆமா நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு கேட்க வராங்க. அம்மாவுக்கு இவங்களோட சூழ்ச்சி புரிஞ்சது. என்னது மாத்தியா, என்ன பேசுறீங்க? நான் ஏன் மாத்தி கொடுக்க போறேன்? எது உண்மையோ அதைத்தான் நான் எழுதி கொடுக்க போறேங்கிறாங்க. ஐயோ இந்த அம்மா கிட்ட எல்லாம் நம்ம பருப்பு வேகாது போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க ராஜி. ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை ரிப்போர்ட் நெகட்டிவா இருந்தா நீங்க அதுக்கு என்ன செய்வீங்கன்னு தான் கேட்க வந்தேங்கிறாங்க. எல்லாம் இருக்கிற குடும்பத்துல ஏமா நெகட்டிவா போக போகுது? சரி சரி நீங்க சொன்னதை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. இதுக்கும் சேர்த்து உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேக்குறீங்க, சொல்றேங்க. பொதுவா இப்படி கேஸ்ல எல்லாம் கஸ்டடி கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாதகமா தான் கேஸ் முடியும். ஏன்னு கேட்டா கோர்ட்டுக்கு ஆப்ஷன் எதுவும் கிடையாது இல்லையா. நாங்க பெட்டிஷனர் கிட்டயே என்கொயரி அது இதனால நாங்க போக மாட்டோம். கஸ்டடி ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிடும். அவ்வளவுதான் மேட்டர்னு விளக்கம் சொல்றாங்க.
புரியுது மேடம். சரி, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியே டென்ஷனா இருக்கீங்க? ஃப்ரீயா இருங்க. இது உங்க வீடு. எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். என்ன ஒரு யுனிவர்சல் பர்சனா நினைச்சுக்கோங்க. நான் ஒருத்தி இங்க இருக்கேன்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். வாரத்துல ஒரு நாள் சண்டே நாள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், வெளியே போறத மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சண்டே ஒருவேளை அவுட்டிங் கூட பிளான் பண்ணிருப்பீங்க. இந்த வாரம் மட்டும் எங்களுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சார், நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல மேம், நான் ரெஃப்ரெஷர் ஆகி வந்தா போதும், அவ்வளவுதான். மேடம், நீங்க பேசிட்டு இருங்க. இப்ப நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜுவும் ரஞ்சனியும் அப்படியே கஞ்சாட காட்டி அந்த பக்கம் போறாங்க. இந்த மேடத்துக்கிட்ட இப்ப நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோமே. வெண்பாவை விசாரிச்சா எல்லாம் புட்டு புட்டு வச்சிருவா. வெண்பாவுக்கு ஏதோ சிக்கலும் பிரச்சனையும் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு கோர்ட்டு வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருவாங்களே. இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க விஜய். எந்த பிரயோஜனம் இல்லை. உடனே நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது கையில காலில் விழுந்தாவது அவளை கெஞ்சி கெஞ்சி வீட்டுக்கு வரவழைக்க வேண்டியதான்னு நினைச்சுக்கிட்டு விஜய் உடனே நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லி அழுதுகிட்டே இருக்காங்களே தவிர அவங்க போனை பார்க்கவே இல்லை. போன் பைக்குள்ள கிடக்குது, அதுவும் சைலண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. போன் எடுக்கவே மாட்டேங்கிறாளே. சரி, உடனே அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மல்லி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்ல வேண்டியதான்னு சொல்லி உடனே அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க விஜய். அன்னபூர்ணி அம்மா காதுல கேட்டதும் பதறி போயிடுறாங்க. ஐயோ, என்னாச்சு? நேத்தே வீட்டு விட்டு வெளியே போயிட்டாளா? இப்பதான் தேடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் எப்படிதான் இருக்கு? என் பொண்ணு தண்ணி இல்லாம எங்க கிடக்குறாளோ, எங்க கஷ்டப்படுறாளோ அப்படின்னு அன்னபூர்ணியம்மா பதறி அடிச்சுக்கிட்டு மல்லியை போய் பாக்குறாங்க. கோயில உட்காந்துருக்காங்க. கோயில இருந்து திரும்பவும் வெண்பாவுக்காக கூட்டிட்டு வராங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு எபிசோட்ல பார்க்கலாம்.